சாப்பிடலன்னா தலை கிருகிருங்குது. சரி சாப்பிடல. ஐயோ பயங்கரமா குளிருது வேற. இங்கிருந்து அப்படியே வருது பிளட்டு பாரு. ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு 8th மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் என் லக் என்னன்னா 8வது மாதம் ஸ்டார்ட் ஆகி 8ஆம் தேதி செக்அப்க்கு போகிறோம். இந்த லக்கு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்கிறதுல இருக்கான்னு பார்ப்போம். வழக்கம் போல தான் எல்லா மாதமும் என்னென்ன பண்ணுதுங்கிற அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த மாதமும் நைட்டு விடிகாலம் காலையில் எப்போ பாரு வயிற்றுல ஃபுட்பால் அடிச்சுட்டே இருக்கு. தூக்கமே வரமாட்டேங்குது. சாப்பிடலன்னா தலை கிருகிருங்குது. சரி சாப்பிடல. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஒரு மாதிரி கிருகிருங்குது. என்னத்த சொல்றது நான்? நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தா இப்போ வேற கால்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வேற நோட் பண்ணுவாங்க, வீங்க கூடாதாமா. கால் வீங்குது, ரொம்ப நேரம் நிற்கவும் முடியல. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம்னா, என்னதான் நான் புதுசா சொன்னாலும் எப்பயும் என் கூடயே வர வாந்தி இன்னமும் வந்துட்டு தான் இருக்கு. இன்னமும் நான் எபிசெட் போட்டுட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்கங்கிறது. ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமா வந்துட்டோம். ஐயோ பயங்கரமா குளிருது வேற. சளி பிடிச்சிக்கிச்சு. அதுக்காட்டியும் வீட்டுல இருந்து இங்க வரங்காட்டியும் எப்பயும் நாங்க மயில் பார்ப்போம். மயில் இன்னைக்கு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. நான் இருந்துட்டு சரி எதிர்பார்க்க வேணான்னு விட்டா என்னை விட என் ஹஸ்பண்ட் தான் மயில் பார்க்கறதுல ஆர்வமா இருக்காரு. எப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் மயில் பார்த்தனா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்க்காம போனா ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு பயம். காத்து வேற அடிக்குது, குளிருது வேற. சொட்டர் போட்டு வந்திருக்கலாம். 4-5 வண்டி தான் இருக்கு, கூட்டம் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில பார்த்தா எல்லாரும் உள்ள வண்டி நிறுத்தி வச்சிருக்காங்க. பாபா டைம் ஆச்சு. புதுசா ஃபோன்ல ரிஜிஸ்டர் பண்றாங்க, நோட்லயும் எழுதிக்கிறாங்க. இன்னைக்கு ஆல்ரெடி லேட்டு, அது இல்லாமல் இன்னைக்கு சரியான கூட்டம். புதுசா ரிஜிஸ்டர் பண்றாங்க ஃபோன்லேயும் அட்டையிலையும். கூட்டமா இருந்துச்சா, அதனால அட்டை எடுத்துட்டு இருந்ததுனால டைம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்டு குளுக்கோஸ் வாட்டர் பாட்டில். தேங்க்யூ. எனக்கு பிபி பார்க்குற இடத்துல லேட் ஆயிடுச்சுன்னு என் ஹஸ்பண்டே எனக்காக குளுக்கோஸ்லாம் கலக்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. குடிச்சிட்டு இப்போ குளுக்கோஸ் குடிச்சிட்டு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுமா. அதனால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுங்காட்டி பசி எடுத்துருந்தானே போயிட்டு வாழைப்பழம் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு அப்டேட் பண்ணிட்டு டாக்டர் பார்த்துட்டு கிளம்பலாம். இங்கே குத்துனாங்க ஃபர்ஸ்ட்டு, ரத்தம் வரல. நரம்புல குத்துறாங்களா மறுபடியும்? ஆமாம், அப்புறம் அங்கே தான் குத்துவாங்க. நரம்புல குத்தி தான் எடுப்பாங்க. குளுக்கோஸ் குடித்தா இன்ஜெக்ஷனில் நீடில் பிளட் எடுப்பாங்களாம். நார்மல் பிளட் டெஸ்ட்னா தான் இப்படி குத்தி எடுப்பாங்களாம். எனக்கு அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. கை காலெலாம் ஊசியில் எடுக்குன்னு சொன்னோன்னே இங்கே குத்துனாங்க. இங்கே பிளட்டு வரலன்னா உடனே என்ன பண்ணாரு, இங்கே குத்துனாங்க பாரு. இங்கேருந்து அப்படியே வருது பிளட்டு. புடி எதுக்கும் இதெல்லாம் நம்ப முடியாது. சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமா. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு, ஃபஸ்ட்டு போனோடனே பிபியெல்லாம் செக் பண்ணாங்க. பிபி இது எல்லாமே நார்மல். அடுத்து பேபியோட ஹார்ட் பீட் கேட்பாங்களா. அந்த ஹார்ட் பீட்டில் உங்கள் ஜோஜோ என்ன தெரியுமா பண்ணுச்சு, எங்கேயுமே நிற்கல. ஹார்ட் பீட்டே கேட்க முடியல. இந்த பக்கம் ஹார்ட் பீட் மிஷின் வச்சா இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் வச்சா இந்த பக்கம் போகுது. அந்த சிஸ்டரே வேற, எங்கம்மா அவன் குழந்தை ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, இத்தனை பேத்துக்கு நான் பார்த்தேன், எனக்கு எதுவும் தெரில, இப்போ ஹார்ட் பீட் உன் பேபிக்கு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த மூமெண்ட்டே ஒரு மாதிரி. அப்புறம் நான் சொன்னேன், பேசினேன், கண்ணு ஒரு நிமிஷம் இருக்கன்னு, ஹார்ட் பீட் மட்டும் அம்மா கேட்டுக்கிறேன்னு சொன்னோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹார்ட் பீட் காமிச்சிச்சு தெரியுமா, ஒரே இடத்துல நின்று. அதுக்கப்புறம் குளுக்கோஸ் தண்ணி குடிச்சதுனால பிளட் டெஸ்ட் பண்ணுமா, அதுக்கு குளுக்கோஸ் தண்ணி குடிச்சதுனால 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை, இன்னைக்கு லக்கு என்ன தெரியுமா, குளுக்கோஸ் தண்ணி குடிச்சு 1.5 மணி நேரத்தில் ஷார்ப்பாக பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன். எனக்கு அப்புறம் போனவங்கலாம் போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொன்று என்ன தெரியுமா, பிளட்டு பாரு, எப்படி காட்டுறேன், 10.2 வந்துருச்சு. ஆனால் ஓகே, இதுக்கும் பாரு
முன்ன 11.2 இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 11.2 இருந்துச்சு. அப்புறம் 10.8 வந்துச்சு. இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து நான் வெறும் பீட்ரூட்டு, மாதுளம்பழம், ஆப்பிள், கேரட்டு இது 4ம் போட்டு ஜூஸ் குடித்தேன். ஆனாலும் பிளட்டு குறைஞ்சிருச்சு. இந்த கேப்பில் வந்து 10.8க்கும் 10.2க்கும் இருக்கிற கேப்பில் வெறும் வாரத்தில் 2 நாள் செவுருட்டி ஈரலும் சாப்பிட்டேன். ஓகே, ஒரேடியாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்குது. 4 பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இங்கே பாரு, முன்னெல்லாம் பாரு 11லேருந்து 10க்கு வந்துருச்சு. 10லேருந்து இப்போ 9க்கு வரணும். ஆனால் என்ன 2 புள்ளி எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஸோ அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். ஓகேவா? வெயிட்டுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது தெரியுமா? எனக்கு முன்னாடி இருந்த பொண்ணு 40.90 வெயிட்டு. நான் போய் ஏறி நிற்கவும் எனக்கும் அதே வந்து காட்டிடுச்சு. என்னடா திடீர்னு இவ்வளோ இழைச்சிட்டோமான்னு ஏன் ஷாக்கை விட என்னோட இதுக்கு முன்னாடி இருந்த வெயிட்டை பார்த்துட்டு சிஸ்டர் செம்ம ஷாக்கு, எந்திரிச்சே நின்ட்டாங்க. என்னதுமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முன்ன வந்து எவ்வளோ இருந்துச்சு? 48ல் இருந்தேனா, என்னடா டக்குன்னு 40க்கு சொல்லுது இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப மிஷின் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுவான்னு சொல்லி மிஷின் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதில் 49.2. அதுவும் குளுக்கோஸ் தண்ணி குடித்ததுனால கொஞ்சம் 1 கிலோ ஏறியிருக்கேன். ஓகே, இப்போலாம் ஜிஹெச்சில் டிஜிட்டல் வந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி லேட்டே. ஓபி சீட் என்ட்ரி பண்ணால் ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடுது. பிளட் டெஸ்ட்டில் இவ்வளோ பிளட் இருக்குன்னு சொல்லி ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடுது. இதெல்லாம் தாண்டி டாக்டர் ரிப்போர்ட்டும் ஃபோன்லேயே நமக்கு வேணுங்கிறப்ப ரிசல்ட் என்ன சொல்லுவாங்க, வேணுங்கிறப்ப டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமா ரிப்போர்ட்டை. அடுத்து வந்து 22ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்தோட கடைசி 22. 8ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மாதத்துக்கு 2 டைம் வர சொல்லுவாங்களாம். அப்புறம் என்னென்னா இனிமேட்டுக்கு 9ஆவது மாதம் ஒரு எண்டில் ஒரு ஸ்கேன் சொல்லுவாங்களாம்மா. அந்த ஸ்கேன் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான் ரிப்போர்ட்டு முடிஞ்சிச்சு. மாத்திரை தான் நான் போன டைமே வாங்கிட்டேன், அதனால வேணான்னு சொல்லிட்டேன். இன்னொன்று சொன்னாங்க, என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க மறக்காமல். இந்த அட்டையை கொடுத்துட்டு போயிட்டு அதுதான் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? டாக்டர்லேருந்து சிஸ்டர்லேருந்து இது வந்து என்னோட புது நோட்டு, ஓகேவா? பழைய நோட்டு முடிஞ்சிருச்சு. எல்லாம் இதை பார்த்துட்டு கேட்குற 2 கேள்வி என்னென்னா, இப்போ தான் நீ ஃபஸ்ட் டைம் ஆமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் இதுக்கு முன்னாடியே வந்தேன்னா நோட்டு எங்கே காணலாம், நோட்டு தீந்துருச்சா? அதுக்குள்ளே தீந்துருச்சா? நான் சொல்கிற ஒரே வார்த்தையில் வாந்தி எடுத்து ட்ரிப்ஸுக்கு எழுதி அந்த நோட்டே தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டாக்டரே அதான் எங்கம்மா உன் பழைய நோட்டு அப்படின்னு தான் கேட்டாங்க. இதில் இன்னொன்று புதுசாக கவர்மெண்ட்டில் புதுசாக ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கும் ஒரு பேபி பிங்க்கில் இந்த மாதிரி ஒரு அட்டை, ஓபிசிட் இது மாதிரி பாதி அளவுக்கு ஒரு அட்டை இந்த நோட்டில் என்ட்ரி பண்ணுறதுக்கு பதிலாக அந்த நோட்லேயே என்ட்ரி பண்ணிக்குவாங்களாம். பார்த்துக்க, நான்லாம் இந்த நோட்டு 2வது நோட்டு வாங்கினேன். அதுதான் நான் கேட்டுவிட்டேனே, அதையும் தான் நான் கேட்டேன். அதையும் தான் வந்து மேம் பேசிகிட்டு இருக்கும் போது அதையும் நான் சும்மா இல்லாமல் அப்போ எங்களுக்கெல்லாம் தரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோமா. அதுக்கு தான்ட்டு உங்களுக்கெல்லாம் நாங்கள் தந்தோம்னா திரும்ப உங்களோடதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே எழுதுறோம். அதனால் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும் அந்த நோட்டு தருவாங்களாமா. இந்த மாதிரி நோட்டு வாங்க தேவையில்லையா. 7ஆம் மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ 8ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு பக்கம் பயம் இருக்குது, 8ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. சரி, அவ்வளோதான். நான் போயிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோம். ஏன்னா சாப்பிடவே இல்லை. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இது வந்து அடுத்த வீடியோக்காக. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பாய்.